ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கருப்பு உளுந்து வச்சு ஒரு டிஷ் செய்வோம் வாங்க. சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப வலுவாக இருக்கும். அதுக்கு பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அப்புறம் வந்து பார்லி அரிசி, அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து, தொளி உளுந்து இது எடுத்துருக்கேன். எல்லாமே எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் சட்டியில் போட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கருப்பு உளுந்தா லைட்டாக கழுவி இருக்கேன், தூசியாக இருந்துச்சு. அதனால் உடனே கழுவி தண்ணியை வடிகட்டி இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக உளுந்து பருத்தா நல்ல மணமாக வரும் தெரியுமா. அதே மாதிரி தீயை மொத்தம் மிதமான சுட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப தீயை கூட்டி வைக்க வேண்டாம். கருப்பு உளுந்தா நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் பாருங்கள். இது வந்து வாரத்துக்கு 2 தடவை நம்ம செஞ்சு குடித்தாலே, இல்லைனா டீ காப்பிக்கு பதில் இந்த பொடியை நம்ம திரித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு காலையில் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ கரைச்சி குடித்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ வளர்ந்து கருப்பு உளுந்து நல்லா பாருங்கள் கலர் மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்லி அரிசி வந்து நான் 1 கப்பு அளவு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து. அதில் வந்து ஒரு அரை கப்பு பார்லி அரிசி அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருவோம். 1 கப்பு கருப்பு உளுந்து, அரை கப்பு பார்லி அரிசி, அதுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து பாதாம் பருப்பு, 1/4 கப்பு அப்புறம் சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறம் 1/4 கப்பு பூசணி விதை. இதுதாங்க இதுக்கு. அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய். இப்போ அடுத்ததில் பாதாம் பருப்பு அதே மாதிரி பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எதுவுமே தண்ணி இல்லாமல் வறுத்து எடுத்து மிக்சி சாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட வேண்டியதான். இந்த பொடி வந்து நம்ம திரித்து வச்சுக்கிட்டா எப்போனாலும் நமக்கு யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட 1 மாதம் வரையும் இந்த பொடி கெட்டு போகாது. வெளியவே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூரியகாந்தி விதையை போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துருவோம். இது வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டயம் ஆகும். நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக 1 ஸ்பூன் கணக்கு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம மட்டும் எப்போனாலும் காய்ச்சி குடிச்சிக்கலாம். இந்த பவுடரை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க. இது வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பூசணி விதையும் லாஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ 5 பொருள் எடுத்துருக்கேன். 5 பொருளும் இதில் வந்து கருப்பு உளுந்துக்கு இப்போ நமக்கு இது வந்து பார்லி அரிசி பதில் கவனி, இப்போ கருப்பு கவனி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா எதுனாலும் எடுத்துக்கலாங்க. இது வந்து சிறுதானியங்களில். இப்போ எல்லா இதுவுமே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 4 ஏலக்காயும் அதிலே போட்டு நல்லா மிக்சி சாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கிட்டு வெல்லம் வந்து கம்மியாக இருந்துச்சு, அதில் கூடவே கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ மிக்சி சாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள். எல்லா விதையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ தட்டில் வச்சு கொஞ்சம் ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடரை வந்து இந்த மாவு திரித்து வச்சதை 2 ஸ்பூன் கணக்கு பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக வரும். ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் அப்படி. இப்போ வந்து இங்கிட்டு வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 பேர் கணக்கு பண்ணி 4 டம்ளர் கணக்கு பண்ணி இப்போ இதை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு ஒரு 4 பேருக்கு தேவையான மாவை எடுத்துக்கிட்டு அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றணுன்னா இதாயிரும். முதையே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிடுவோம். டெய்லி குடிக்காட்டாலும் வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ குடித்தா நமக்கு நல்லா எலும்பும் வலுவாகுங்க. அதுக்கப்புறம் ரத்தமும் நல்லா ஊறும். இதில் வந்து இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள். நல்லா கொதிச்சு வருது. நம்ம கலந்தோட கொஞ்சம் கடித்தன்மை வந்துடுங்க. இப்போ இதில் வந்து கரைச்சி வச்ச வெல்லத்தை ஊற்றிடுவோம். வடிகட்டி ஊற்றிடுங்க.
இப்போ நல்ல வெள்ளத்தை ஊற்றியாச்சு, கரைச்சி வச்ச வெள்ளத்தை. அதுவும் ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் பூ இறக்கி நல்லா தேங்காய் பூவை போட்டு பரிமாறணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை ஒரு தடவை இப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ நம்ம அழகாக செஞ்சு குடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. சூப்பரான ஹெல்த்தியான நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரெசிபியை செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற மாவை வந்து ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு கப்பு எடுத்ததில் பாருங்கள் இவ்வளோ மாவு வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 பேர் குடித்தாலுமே ஒரு 2 வாரத்துக்கு, டெய்லி குடித்தாலுமே ஒரு 2 வாரத்துக்கிட்ட இருக்குங்க. இப்போ மிச்சமாவையும் டப்பாவில் போட்டு வச்சாச்சு. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கிட்டு இந்த ஒரு சுவையான ரெசிபியும் ரெடி.